எல்லாரும் உங்கள மதிக்கணும், நீங்க படிச்சு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த கதைய கேளுங்க. ஒரு சிற்பி ஒரு அழகான சிலைய செய்றதுக்காக 2 பெரிய பாறைகள கொண்டு வந்தான். முதல் பாறைய எடுத்து உளியால செதுக்க ஆரம்பிச்சப்போ, அது எனக்கு வலிக்குது என்னை விட்டுடுன்னு அழுதுச்சு. சிற்பியும் அதை அப்படியே விட்டுட்டான். அடுத்து 2வது பாறைய எடுத்து செதுக்க ஆரம்பிச்சான். உளி அடிக்கும் போதெல்லாம் பயங்கரமா வலிச்சாலும் அந்த பாறை வலியை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தது. கொஞ்ச நாள்ல அது ஒரு அழகான கடவுள் சிலையாவும் மாறிடுச்சு. அந்த சிலைய ஒரு கோவில்ல கொண்டு போய் வச்சாங்க. செதுக்க முடியாம போன அந்த முதல் பாறைய மக்கள் தேங்காய் உடைக்கிறதுக்காக வாசல்லே வச்சுட்டாங்க. இப்போ அந்த முதல் பாறை தினமும் தேங்காய் அடி வாங்கி அழுதுகிட்டே அந்த சிலையை பார்த்து ஃபீல் பண்ணுது. இதேதாங்க நம்ம வாழ்க்கையும். இன்னைக்கு நீங்க படிக்கிறதுக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் போடுற உழைப்பு உளியடி வாங்குற மாதிரி வலிக்க தான் செய்யும். ஆனால் பெற்றவங்க நமக்காக படுற கஷ்டத்தையும் மனசில் வச்சு இன்னைக்கு அந்த வலியை தாங்கிக்கிட்டு படித்தா நாளைக்கு நீங்கள் ஒரு சிலை மாதிரி எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு போவீங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி கெத்தா நிற்பீங்க. இல்லை இன்னைக்கு வலிக்குதேன்னு சோம்பேறித்தனப்பட்டு ஓடி ஒளிஞ்சா வாழ்க்கை முழுக்க மற்றவங்க கிட்ட தேங்காய் மாதிரி அடி வாங்கிட்டு ஓரமாக நின்று அழ வேண்டியது தான். உங்களுக்கு வலி வேணுமா இல்லை மதிப்பு வேணுமா? முடிவு உங்கள் கையில்.